ஒசூர் அருகே நண்பரை பார்க்க வந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரை அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியா வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த கொலை பழிக்கு பழியா நடந்திருக்கலாம் அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதற்காக கர்நாடக போலீசாருடைய உதவியையும் நாடி இருக்காங்க. என்ன நடந்தது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் இஸ்மாயில் மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது நண்பனின் வீட்டில் நுழைந்தவுடன் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் இந்த கொடூர செயலை அரங்கேற்றியுள்ளனர். இஸ்மாயில் கொலைக்கு காரணம் என்ன? ரியல் எஸ்டேட் அதிபரான இஸ்மாயில் ஓசூர் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான குடியிருப்பில் வசிக்கும் தனது நண்பர் நசீர் என்பவரை பார்க்க செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் தனது காரில் பெங்களூருவிலிருந்து வந்துள்ளார். காரை விட்டு இறங்கிய இஸ்மாயில் பழக்கூடைகளுடன் வீட்டிற்குள் சென்றுள்ளார். அங்கு பழக்கூடைகளை நண்பரிடம் கொடுத்துவிட்டு இருக்கையில் அமர்ந்துள்ளார். அப்போது திடீரென வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தாங்கள் வைத்திருந்த அருவாள், கத்தி, வாள் ஆகிய பயங்கர ஆயுதங்களால் இஸ்மாயிலை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேன்கனிக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கீதா தலைமையிலான போலீசார் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். பின் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக மாநிலம் பொம்மனஹள்ளி அருகே உள்ள மங்கமணப்பாள்ளியா பகுதியை சேர்ந்தவர் இஸ்மாயில். 38 வயதான இவர் அந்த பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வந்தார். அவர் மீது வழிப்பறி, கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல் என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர் அந்த பகுதியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டவர். ரியல் எஸ்டேட் தொழிலும் இஸ்மாயில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தனது நண்பர் நசீரை பார்க்க செவ்வாய்க்கிழமை பெங்களூருவிலிருந்து புறப்பட்டார். அவரை மற்றொரு காரில் 8 பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து வந்துள்ளது. இஸ்மாயில் தனது நண்பர் நசீர் வீட்டிற்குள் நுழைந்த சில நொடிகளில் இந்த கும்பல் வீடு புகுந்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு இஸ்மாயில் தனது பகுதியை சேர்ந்த வசீர் என்பவர் கொலை வழக்கில் சிக்கினார். அந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற இஸ்மாயில் தொடர்ந்து தனது தொழிலை கவனித்து வந்துள்ளார். வசீரின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் விதத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவன் இஸ்மாயில் பொம்னள்ளியில் பிறந்தான். பொம்னள்ளியிருந்தா பெரியவன். ஆனால் பொம்னள்ளியிருந்தா அவன் வீட்டு அவன் இங்கே இஸ்கராப்பாயில் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தான். இங்கே வந்து அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது வான்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 11 மணிக்கு வீட்டு விட்டான். 12:30 மணிக்கு இங்கே வந்தால் அதில் 1 மணி உள்ள என்ன செஞ்சுக்கிறோம் என்ன நம்மளுக்கு தகவல் தெரியாது. நம்மளுக்கு யார் அடிச்சுக்கிறோம் அது தகவல் தெரியாது. நம்மளுக்கு இங்கே போலீஸ்காரர் ரொம்ப டிசிபி, ஏசிபி, சர்க்கிள் சார் எல்லோரும் நமக்கு ரொம்ப வேலை செஞ்சு நம்மளுக்கு ரொம்ப இது சவுல் பண்ணி தராங்க. அவருக்கு எல்லாருக்குன்னா ரொம்ப தமிழ்கார போலீஸ்காருக்கு, தமிழ்கார டிசிக்காருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல. கொலை வழக்கு பதிவு செய்த தேன்கனிக்கோட்டை போலீசார் முந்தைய கொலை வழக்குகள் தொடர்பாக கர்நாடக போலீசாரிடம் உதவியை நாடி உள்ளனர். நண்பர் வீட்டிற்கு வந்த பெங்களூருவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.